குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இப்போ பிஸ்னஸ் சீட்டிங் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ச்சைசி, இந்த கருப்பட்டி காஃபி, கும்பகோணம் டிகிரி காஃபி, இந்த மாதிரி நிறைய ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறேன்ட்டு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வாங்கிட்டு ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க. அவங்களே ஒரு பிளேஸை ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட தான் ப்ராடக்ட்லாம் நீங்கள் வாங்கணும், செல் பண்ணணும். சாதாரண ஒரு டீ கடை வைக்கிறதுக்கு போய் நீங்கள் 10 லட்ச ரூபா எதுக்கு போய் செலவு பண்ணுறீங்க? உங்கள் ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டாக இருந்தால் அருமையாக சேல்ஸ் நடக்கும். கொஞ்சம் நாள் ஆகும் பிக்கப் ஆகிறதுக்கு. நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். டவுன்ஹால் பக்கத்தில் கோணியம்மன் கோயிலுக்கு சந்தில் ஒரு காம்ப்ளெக்ஸில் வடை போடுவாங்க. வடை அவருடைய 5க்கு 5 தான் இருக்கும். 5 அடி நீளம் 5 அடி அகலம்தான் இருக்கும். வடை போட்டு போட்டு குமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ ரசிகர் கூட்டம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயம்புத்தூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது, அந்த இடத்துல பாருங்கள். குண்டிப்பூரில் ஒரு இடத்துல பானிபூரி, ரசிகர் கூட்டம் அவருக்கு 6லேருந்து 80 வயசு ரசிகர் கூட்டம். அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். இந்த வரதராஜபுரத்தில் கூட அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை, இந்த மாதிரி நீங்களே செய்யலாம். இதுக்கு போய் 10 லட்சம் 20 லட்சம் ஃப்ரான்ச்சைசி எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு 10க்கு 10 நீங்கள் டீ கேனில் கூட வச்சுக்கலாம். இஞ்சி டீ, ஸ்பெஷல் டீ, ஏலக்காய் டீ, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். சம்திங் ஸ்பெஷலாக பண்ணுங்கள். வடை நம்ம தமிழ்நாட்டோட மிக ஒரு ஒரு எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியது பருப்பு வடை, உளுந்து வடை, தவளை வடைன்னு ஒன்று இருக்குது, கார வடை இருக்குது, பஜ்ஜி போண்டா இருக்குது, தூள் பக்கோடா இருக்குது. என்னங்க டெய்லி அந்த உளுந்த வடையில் கீரை வடை ஒரு நாளைக்கு போடலாம், பருப்பு வடை போடலாம், பீட்ரூட் வடை போடலாம், கேரட் வடை. கேரட்டை புடிசாக கட் பண்ணி மாவில் போட்டு கட் பண்ணி போட்டிங்கன்னா கேரட் வடை, பீட்ரூட்டை கட் பண்ணி போட்டிங்கன்னா பீட்ரூட் வடை, கீரையை கட் பண்ணி உள்ளே போட்டு உளுந்த வடை போட்டிங்கன்னா கீரை வடை, கொஞ்சம் வெங்காய சட்னி கொடுங்க. பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போகும். சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு கடை இருக்குது கோயம்புத்தூர், நான் பேசிகிட்டு இருக்கேன். சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க. அல்வா மதுரையில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னால் கோதுமை அல்வாவும் சுட சுட கிண்டி கொடுப்பாங்க, கொஞ்சம் மிக்சர் கொடுப்பாங்க. இருட்டுக்கடை அல்வா திருநெல்வேலியில் அவ்வளோ ஃபேமஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பெஷல் எடுத்து கிரியேட் பண்ணுங்க. யார்கிட்டையும் போய் ஏமாறாதீங்க.